டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். டெல்லி சட்டமன்ற இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவு பெற்றது. டெல்லி சட்டமன்றத்தின் ஆயுட்காலம் வரும் 23ஆம் தேதியுடன் நிறைவு பெறுகிறது. இந்த நிலையில் 70 தொகுதிகள் கொண்ட டெல்லி சட்டமன்றத்திற்கு இன்று ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். முதலமைச்சர் அடிஷி, முன்னாள் முதலமைச்சர் கெஜ்ரிவால் உள்ளிட்டோரும் வாக்களித்து ஜனநாயக கடமையை ஆற்றினர். இன்று பதிவான வாக்குகள் வரும் 8ஆம் தேதி எண்ணப்படுகிறது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்றது. காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் காலமானதை அடுத்து ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் இன்று நடைபெற்றது. இந்த தேர்தலில் அதிமுக, பாஜக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் போட்டியிடவில்லை. திமுக சார்பில் சந்திரகுமாரும், நாம் தமிழர் கட்சி சார்பில் சீதா லட்சுமி உள்ளிட்ட 46 பேரும் களம் கண்டுள்ளனர். காலை வாக்குப்பதிவு தொடங்கியதுமே சந்திரகுமார் தனது குடும்பத்துடன் வந்து வாக்கினை பதிவு செய்தார். இளம் தலைமுறையினரும் மூத்த குடிமக்களும் ஆர்வத்துடன் வாக்களித்தனர். 2026ஆம் ஆண்டு நடைபெறும் சட்டப்பேரவை தேர்தலுக்கான முன்னோட்டமாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றுள்ளதால் அதன் முடிவு மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. வாக்கு எண்ணிக்கை வரும் 8ஆம் தேதி எண்ணப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி மகா கும்பமேளாவையொட்டி திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினார். கங்கை, யமுனை, சரஸ்வதி நதிகள் சங்கமிக்கும் இடத்தில் அவர் நீராடி மனமுருக வழிபட்டார். புனித நீராடியதால் அமைதியையும் ஆன்மீக உணர்வையும் பெற்றுள்ளதாகவும், கங்கை தாயின் ஆசிர்வாதம் தனக்கு கிடைத்துள்ளதாகவும் பிரதமர் நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டுள்ளார். திருப்பரங்குன்றத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இந்து அமைப்பினரே இல்லை என்றும், போராட்டம் என்ற பெயரில் பாஜகவினர் திமுக ஆட்சிக்கு அபாயத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதாகவும் அமைச்சர் PK சேகர் பாபு விமர்சனம் செய்துள்ளார். இது தேவையற்ற பிரச்சனை என்று அந்த பகுதி மக்களே கூறுவதாகவும், வடமாநிலத்தை போல் கலவரத்தை ஏற்படுத்த பாஜகவினர் முயற்சிப்பதாகவும் அது நடக்காது என்றும் அமைச்சர் சேகர் பாபு உறுதிபட தெரிவித்தார். அரசு ஊழியர்கள் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்த நிதி அமைச்சகம் தடை விதித்துள்ளது. செயலிகள் மூலம் தனிப்பட்ட தகவல்கள் திருடப்படுவதாக தகவல் வெளியான நிலையில் டீப்சீக் போன்ற செயலிகளை பயன்படுத்தக்கூடாது என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அரசின் தரவுகளை பாதுகாக்க இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்தியாவில் டிஜிட்டல் மோசடிகள் கடந்த ஓராண்டில் 300% அதிகரித்துள்ளதாக நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 2022-23ஆம் ஆண்டில் 277.34 கோடி ரூபாய் மதிப்பிலான 699 டிஜிட்டல் மோசடிகள் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023-24ஆம் ஆண்டில் 1457 கோடி ரூபாய் மதிப்பிலான 29,082 மோசடிகள் நடந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் டிஜிட்டல் மோசடிகளை தடுக்க மத்திய அரசு சிறப்பு கவனம் செலுத்தி வருவதாகவும் நாடாளுமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சிகளை திமுக அரசு நசுக்க பார்ப்பதாக பாஜக MLA வானதி ஸ்ரீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். இங்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாகவும், இந்த சூழலை பார்த்தால் சட்டத்தின் ஆட்சிதான் நடக்கிறதா என்ற கேள்வி எழுவதாகவும், திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் போராட்டம் நடத்த நீதிமன்றத்திற்கு சென்று அனுமதி வாங்க வேண்டிய நிலை உள்ளதாகவும் வானதி தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியம் வழங்குவது குறித்து ஆராய தமிழக அரசு குழு ஒன்றை நியமித்துள்ளதை அன்புமணி விமர்சித்துள்ளார். இது ஒரு ஏமாற்று வேலை என்று குறிப்பிட்டுள்ள அவர், தமிழகத்தில் ஆட்சி செய்யும் அரசுகள் ஏதேனும் ஒரு காரணத்தை சொல்லி பழைய ஓய்வூதியத்தை செயல்படுத்தாமல் ஏமாற்றி வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் குழு அமைப்பதை விட அரசே பழைய ஓய்வூதிய திட்டத்தை நேரடியாக செயல்படுத்த வேண்டும் என்றும் அன்புமணி கேட்டுக்கொண்டுள்ளார்.
தாவேகாவில் நகரம், ஒன்றியம், பகுதி, வட்டம் உள்ளிட்ட அமைப்புகளுக்கு நிர்வாகிகளை ஒரு மாதத்திற்குள் நியமிக்க வேண்டும் என மாவட்ட செயலாளர்களுக்கு நடிகர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். தாவேகாவிற்கு 76 மாவட்ட செயலாளர்களை நியமித்துள்ள விஜய் மற்ற மாவட்டங்களுக்கு செயலாளர்களை தேர்வு செய்வதில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார். தாவேகா பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் மீது அக்கட்சியின் நிர்வாகி ஹரீஷ் என்பவர் தெரிவித்துள்ள புகார் மீண்டும் புயலை கிளப்பியுள்ளது. தாவேகா நிர்வாகிகளை விஜய் நியமித்து வரும் நிலையில் பணம், ஜாதி ஆகியவற்றை பார்த்து பதவி வழங்கப்படுவதாக சில நிர்வாகிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். மாற்று கட்சிகளில் இருந்து வந்தவர்களுக்கு உடனடியாக பதவி வழங்கப்படுவதாக புகார் தெரிவித்து வருகின்றனர். டாஸ்மாக் கடைகளில் காலி பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் வரும் ஏப்ரல் மாதம் முதல் அமலுக்கு வர உள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இந்த திட்டம் தொடர்பாக நீண்ட நாட்களாக செய்திகள் வெளியாகிக் கொண்டிருந்தன. இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு, சுற்றுச்சூழல் மற்றும் வன பாதுகாப்பு பற்றிய வழக்குகளை விசாரிக்கும் நீதிபதிகள் சதீஷ்குமார், பாரத சக்கரவர்த்தி அமர்வு முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு இந்த தகவலை தெரிவித்தது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையே அடுத்த 3 ஆண்டுகளுக்கும் நீடிக்க வேண்டும் என பாஜக தேசிய தலைமை விரும்புவதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இதற்கான அறிவிப்புகள் வரும் என தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் எதிர்பார்ப்பில் உள்ளவர்களை திருப்திப்படுத்தவும் சில பதவிகள் வழங்கப்பட உள்ளதாகவும், சரத்குமாருக்கும் மாநில அளவிலான பதவி கிடைக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஒருமுறை கேரவனில் இருந்தபோது தனக்கு பிடிக்காத சம்பவம் ஒன்று நடந்ததாகவும், ஆனால் அதை சொல்லி அழக்கூட முடியாத நிலை அப்போது தனக்கு இருந்ததாகவும் நடிகை தமன்னா வேதனையுடன் பகிர்ந்துள்ளார். அந்த சம்பவம் நடந்தபோது தான் ஷூட்டிங்கில் இருந்ததால் தன்னால் அழக்கூட முடியவில்லை என்றும், அழுகையை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொண்டதாகவும், எமோஷனை கட்டுப்படுத்த வேண்டும் என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டதாகவும் தமன்னா குறிப்பிட்டுள்ளார். விடாமுயற்சி திரைப்படத்தின் சிறப்பு காட்சிகளுக்கு தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது. படத்தின் தயாரிப்பு நிறுவனம் வைத்த கோரிக்கையை ஏற்று தமிழகம் எங்கும் விடாமுயற்சி படத்திற்கு காலை 9 மணி முதல் இரவு 2 மணி வரை என 5 காட்சிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதிகாலை சிறப்பு காட்சிகளின் போது ரசிகர்கள் மோதல் உள்ளிட்ட விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்ததால் சிறப்பு காட்சிகளுக்கு அரசு அனுமதி வழங்காமல் இருந்து வந்தது குறிப்பிடத்தக்கது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. தமிழ்நாடு காவல்துறையை ரொம்ப குறைவா மதிப்பிடுறீங்க மிஸ்டர் நிவாஸ். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை. நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் OTT+இல் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. காணத் தவறாதீர்கள்.